விசன்டெக் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம லேப்டாப் வாங்குவோம். ஸோ புதுசாக இருந்தாலும் சரி, பழசாக இருந்தாலும் சரி. ஸோ லேப்டாப் வாங்குவோம். அதை வந்துட்டு நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணணும், எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம், அதாவது ஆன்லைன்லேயே நம்ம எப்படி ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் பேசிக்காக எல்லாத்தையுமே. ஸோ அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப் நீங்கள் வாங்கும்போது ஸோ மேலே வந்து பாடி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. கீபோர்டு ஸோ எல்லாமே எப்படி இருக்குது, ஸோ மவுஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதர்வைஸ் நீங்கள் உள்ளே நம்ம டெக்னிக்கலாக எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது புதுசு பழசு ரெண்டு லேப்டாப்லேயுமே இப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கீபோர்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட கீபோர்டோட பட்டன்ஸ் எல்லாமே இதில் இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் கீபோர்டில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்கோ அது மட்டும் இங்கே உங்களுக்கு கிளிக் ஆகிற மாதிரி வந்தாலே போதும். இப்போ நம்ம கீபோர்டில் இருக்கிறது வந்து இப்போ எஸ்கேப் இருக்குது, நான் அதை அழுத்தினேன்னா அது ஒயிட் கலரில் மாறிடும். ஸோ அடுத்து F1, F2, F3. ஸோ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நான் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து டிக் மார்க் மாதிரி விழுந்துக்கிட்டே வரும். ஸோ ஒயிட் கலரில் அதெல்லாம் மாறிக்கிட்டே வரும். ஸோ இது மாதிரி நம்ம பட்டன் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு. ஸோ கீபோர்டு எல்லாமே நம்ம இது மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது எல்லாமே ஓகே. ஓகே, ஸோ லெஃப்ட் பட்டன், ரைட் பட்டன். ஓகே, ஸோ இப்போதைக்கு என்னோடய லேப்டாப்பில் உள்ள எல்லா கீயுமே இதில் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, இந்த டெஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஸ்பிளே ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லாமே டிக் மார்க்கில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இதில் நீங்கள் கீழே இதில் படித்தும் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பாக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இந்த பாக்ஸ் எல்லாமே கிளியராக கரெக்டாக அந்தந்த இதில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஆரோ மார்க் டவுன் சைடை கிளிக் பண்ணி அடுத்தது மாற்றுறோம். மொத்தம் 13 பேஜ் இருக்கும். 13 கிளியர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பிளாக் கலரில் இருக்கும். இது எல்லாமே ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கா பாருங்கள். ஸோ அடுத்து ஒயிட் கலர் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்காருன்னு பாருங்கள். எனக்கு இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு டாட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இதெல்லாம் செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னா இதெல்லாம் வச்சு நீங்கள் அமௌண்ட் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ புதுசில் இது மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கக்கூடாது. ஸோ அடுத்து ஃபுல்லாக ரெட்டாக இருக்கா பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனாக இருக்கா பாருங்கள். ஸோ அதே மாதிரி நான் செக் பண்ணும்போது எனக்கு இந்த சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதுலேயுமே எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு உள்ளே வந்து ஸ்கொயரில் டிஃப்ரெண்ட்டான கலரில் இது மாதிரி ஸ்கொயரில் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அது கிளியராக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அடுத்து இது வந்து இந்த கிரேடியன்ட் டைப்பில் அப்படியே பிளாக்ல இருந்து ஒயிட்டு, ஸோ அது மாதிரி இருக்கா அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்னில் வந்துட்டு இந்த லெட்டர் எல்லாமே ஈவனாக கரெக்டாக இருக்கா, எதுவும் இடையில எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல், ஸோ அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் இந்த 5 ரவுண்ட் கலரில் இருக்கிற அந்த ஒயிட்டாக இருக்கிறது ஸோ கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த ஒயிட்டு ப்ளூ ரெண்டுமே வந்து ஈவனாக போகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாமே முடிச்சிட்டிங்கனாலே இந்த டெஸ்ட் முடிஞ்சிச்சு. ஓகே, இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா ஸோ உங்கள் டிஸ்பிளேவும் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு தான். ஸோ அதுக்கு அடுத்து உங்களோட கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள போய்க்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள போய்கிட்டு ஸோ கீழே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு காட்டியிருக்கும். ஸோ டிவைஸ் நேமு, ப்ராசஸர், அவங்க சொன்ன இன்டெல் கோர் i5 எனக்கு வந்து கோர் i5 சொன்னாங்க. ஸோ அது மாதிரி ஸோ இது மாதிரி ரேம் வந்து 16 GB சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி அவங்க சொன்ன எல்லாமே அதே மாதிரி இதில் இருக்கா எல்லாமே அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஸோ விண்டோஸ் 11 ப்ரோ போட்டிருக்காங்க, எனக்கு விண்டோஸ் 11 சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு
ஸ்டோரேஜுமே வந்து செக் பண்ணணும். ஸோ அதுவுமே ஸ்டோரேஜ் எப்படி செக் பண்ணுறீங்கன்னா, பார்ட்டிஷன் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றது. ஸோ அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள போயிட்டு ஸோ மேனேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸோ டிவைஸ் மேனேஜர், ஸோ டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இந்த டிஸ்க் டிரைவர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து எனக்கு எத்தனை ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு இதில் காமிச்சிருவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு இது செக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 512 ஜிபி, ஸோ சேம் சொன்னது தான். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம இதில் செக் பண்ணிக்கிறோம். ஸோ இது செக் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக சர்ச் பாரில் போயிட்டு ரெக்கார்டர், அதாவது ரெக்கார்டர் எப்படி இருக்குது, சவுண்ட் ரெக்கார்டர். ஓகே, சவுண்ட் ரெக்கார்டர் போயிட்டு இதில் ஜஸ்ட் ஏதாவது கிளிக் பண்ணி ஏதாவது நீங்கள் பேசி பாருங்கள். பேசி பார்த்துட்டு திரும்ப அந்த ஆடியோவை போட்டு பாருங்கள். ஸோ எப்படி கிளியராக இருக்கா வாய்ஸ் எல்லாமே அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அதே மாதிரி கேமரா டெஸ்ட்டு, லாஸ்ட்டாக வந்துட்டு கேமராவை டைப் பண்ணிவிட்டு ஸோ கேமராவை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கேமரா இதில் காட்டும். ஓகே, ஸோ கேமரா டெஸ்ட்டு, கேமரா உங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்போ இல்லை புதுசாக பை பண்ணுறது. ஸோ புதுசாக பை பண்ணுறதுல மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ செகண்ட் ஹேண்டில் தான் நம்ம மோஸ்ட்லி இது எல்லாமே செக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்கெயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.